அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் சென்னையில் உயர்கணித சார ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. அது நம்முடைய வெப்சைட்டில் நம்ம விளம்பரம் பண்ணுவோம். அது இனிமேல்ட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் 2 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் மாதத்தில் தான் நம்ம பயிற்சி வகுப்பு கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த வகையில் வருகின்ற 26/8/2022, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி 3 நாட்கள் உயர்கணித சார ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதாவது நம்ம பயிற்சி வகுப்பில் பார்க்கும்போது முதல் பிரிவு அப்படிங்கிறது ஜோதிடமே தெரியாதவங்களுக்குன்னு ஒரு பிரிவு. அதாவது இதுவரைக்கும் எதுவுமே தெரியாதவங்களுக்குன்னு அடிப்படை ஜோதிட பயிற்சி வருகின்ற விஜயதசமி அன்றைக்கி ஆரம்பிக்கலான்னு இருக்கும். ஒன்றுமே தெரியாதவங்க, ஜோதிடம் சம்மந்தமாக எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம புதன்கிழமை எடுத்துகிட்டு இருந்தோம். இனிமேல்ட்டு சண்டே ஆஃப் டே 2:30 மணிலேருந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாதவங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கலான்ற முடிவு வந்திருந்தால உயர்கணித சார ஜோதிட பயிற்சி இனிமேல்ட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சென்னையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அடுத்து அக்டோபர் மாதத்தில் நடக்கிற பயிற்சி வகுப்பில் தான் கலந்து கொள்ள முடியும். இனிமேல்ட்டு பேசிக் விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு ஆளுக்கு இப்போ கம்மியாக போயிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் தான் இருக்கே ஒழிய டைரக்ட் பயிற்சி வகுப்புகள் என்பது இனிமேல்ட்டு இந்த கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப கம்மியாக போயிட்டதால் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்தலான்னு இருக்கும். அதனால் இனிமேல்ட்டு உயர்கணித சார ஜோதிட முறை கொஞ்சம் ஒரு டெம்பரரியாக இன்னொரு 1 இயருக்கு 2 மாதத்துக்கு ஒரு பயிற்சி என்பதை நடத்துகிறோம். இதனுடைய பாடத்திட்டங்கள் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்கிறேன். இந்த உயர்கணித சார ஜோதிட முறையில் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்குது இந்த 3 நாளில் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்கிறேன். வருகின்ற 26/8/2022 முதல் 28/8/2022 வரை நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும்னா, அதாவது ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டம் நாம்ச கட்டம் போடக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு புரியும். அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் அவர் 6 மாதமாவது படித்திருக்க வேண்டும். அதாவது சில பேருக்கு ராசி கட்டத்தை போட்டுருவாங்க, நவாம்ச கட்டம் போட முடியாதுன்னுவாங்க. ஏன்னா நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அதாவது 9 கிரகங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது. இப்போ சூரியனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரம், அதாவது கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் சொல்கிறோம் இல்லையா. சந்திரனுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள், 12 வீட்டை ஆளக்கூடிய கிரகம் எது, 12 வீட்டில் என்னென்ன 12 ராசிகளில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய பயிற்சி வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் 12 பாவங்களுடைய காரகத்தையும் 9 கிரகத்தோட காரகத்தையும் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் 2 வீடியோவும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வீடியோவும் போட்டிருப்போம். அந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எதுவும் தெரியாமல் இந்த வகுப்பில் வந்தால் இது முழுக்க கணிதம்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. முதல் நாள் தியரி, 2ஆவது நாள் ப்ராக்டிக்கல்னு போயிடுறதால அப்படியே அது வேகமாக போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பயிற்சி வகுப்புக்கு வரும்போது ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான். அடிப்படை ஜோதிடம் தெரியாதவங்க பேசிக் செக்ஷன், அதாவது வருகின்ற விஜயதசமியிலேருந்து பேசிக் செக்ஷன் ஆரம்பிக்கிறோம். அதில் அவங்க கலந்துக்கலாம். அப்புறம் இந்த பயிற்சி வகுப்பினுடைய அதாவது என்ன இது கட்டணங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த பயிற்சி வகுப்புக்கான முன்பதிவு கட்டணம் 2500 ரூபா, நாள் ஒன்றுக்கு 600 ரூபா, அதாவது 3 நாளைக்கும் சேர்த்து 4300 ரூபா. வெளியூர் அன்பர்கள் இங்கே பயிற்சி வகுப்பில் தங்க விரும்பினால் ஒரு நாளைக்கு 400 ரூபா செலுத்த வேண்டும். 3 நாளைக்கு 3 வேளையும் உணவு, தேநீர் உட்பட. அதாவது 3 நாள் பயிற்சிக்கு நீங்கள் 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணுறதால 800 ரூபா கொடுத்தா போதும். அதாவது நம்ம சாப்பாட்டுக்கெலாம் பெரிய அளவு கணக்கெலாம் பார்க்கறதில்ல. அதாவது இங்கே 3 வேளையும் உணவு உண்டு. பட் ஒரு நாள் தங்குறவங்களுக்கு மட்டும்தான் கணக்கு. அது தங்குறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு நாள் தங்கினா நைட்டு 400 ரூபா. 2 நாள் இங்கே 3 நாள் பயிற்சி வகுப்பில் முதல் நாள் டைரெக்டாக வந்துடுவாங்க காலையில். 2ஆவது நாள் 3ஆவது நாள் தங்குவதற்கு 800 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும். மேலும் இது சம்பந்தமான விவரங்களுக்கு அடியணை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் அதேமாதிரி இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்னா, பழைய மாணவர்கள் ஏற்கனவே, அதாவது இந்த 3 நாள் பயிற்சி வகுப்பில் முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி
தியரினா அது கிட்டத்தட்ட எல்லா இதுவும் காமனாக தான் இருக்கும். என்னோடய யூடியூப் வீடியோவில் வந்த விஷயத்தை தான் நான் எடுப்பேன். ஏன்னா மீண்டும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு தான் அது ஆக்சுவலாக தியரி. 2வது நாள் 3வது நாள் ப்ராக்டிக்கலாக இருக்கும். இல்லை 2வது நாள் ஒரு ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம், ஒரு ஹாஃப் டே. அதுக்கப்புறம் ஒரு மாதாந்திர கருத்தரங்கம் நடக்கும். அந்த கருத்தரங்கத்தில் அப்படியே கலந்துக்க வேண்டியது தான். ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றின விஷயங்களை, அந்த குறிப்பிட்ட பாவம் 12 பாவங்களை தொடர்பு கொண்டால் என்ன விளைவு, அந்த குறிப்பிட்ட பாவத்தை 12 கிரகங்கள் 12 பாவங்கள் தொடர்பு கொண்டால் என்ன விளைவு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஹாஃப் டே நடத்துவோம். அதுக்கப்புறம் வருகின்ற அடுத்த 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே இருக்கிற 20 பேருடைய ஜாதகத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு அதை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது இந்த 2 கிளாஸும் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான அதாவது ஏற்கனவே நடத்தின கிளாஸ் இல்லைங்கிறதால பழைய மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். ஏன்னா ஜோதிடங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கூடும். அந்த அளவுக்கு பழைய மாணவர்கள் கலந்து கொள்ளும் போது ஒரு நாளைக்கு 600 ரூபா தான். ஏன்னா ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அவங்க பண்ணிட்டதால ஒரு நாளைக்கு 600 ரூபா தான். அதுக்கு மதிய உணவு எல்லாம் உண்டு. கொஞ்சம் லோக்கலாக இருக்கிற மாணவர்கள் நீங்கள் வந்து காலையில் ஒரு 8:30 மணிக்கு கூட வந்துடலாம், 8:30 9 மணிக்கு கூட வந்துடலாம். 10 மணிக்கு இருந்தாலும் கூட 8:30 9 மணிக்கு வந்துடலாம். நீங்கள் வெளியூரில் இருக்கிற மாணவர்கள் ஆஸ் யூஷுவல் அவங்க இங்கே நைட்டு தான் தங்குவாங்க. அதனால் வந்து அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன், பழைய மாணவர்களுக்காக இந்த செய்தி. அடுத்து இந்த பயிற்சி மையத்தில் இந்த 3 நாள் பயிற்சியில் என்னென்ன பாடங்கள், என்னென்ன பாடத்திட்டம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு எல்லா ஜோதிடமும் தெரிஞ்சதால இதை முதல் நாள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாள் வந்து பாரம்பரிய ஜோதிட முறையை விட உயர்கணித கேபி ஜோதிட முறை எந்த வகையில் மேம்பட்டது, எந்த வகையில் தனித்தன்மையானது, அறிவுபூர்வமானது அப்படிங்கிறத ஒரு பாடமாக ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணுவோம். 12 பாவங்களுடைய கொடுப்பனா என்ன அப்படின்ட்டு. அப்புறம் 9 கிரகங்களுடைய காரகங்கள் அதை வந்து ஏற்கனவே யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தாலும் கூட அதை வந்து 12 பாவங்களுக்கு தரக்கூடிய விளைவுகள், ஒரு பாவம் மற்ற பாவத்துக்கு தரக்கூடிய விளைவுகள், ஒவ்வொரு பாவத்தை எந்தெந்த பாவங்கள் கெடுக்கும், எந்தெந்த பாவங்கள் வந்து அதுக்கு ஆதரவு தரும் அப்படிங்கிற விஷயத்தை அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாவ தொடர்பு என்றால் என்ன அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்துடும். ஆகலாம் பாவத்தை இந்த முதல் நாளே கடைசியில் முதல் நாள் ஈவினிங் வந்து இந்த பாவ தொடர்புனா என்ன, ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொண்டால் எப்படி என்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத நாம் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். அதேமாதிரி ஒவ்வொரு பாவத்தின் கொடுப்பனையை வந்து மறுநாள் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு குறிப்பிட்ட பாவத்தினுடைய கொடுப்பனையை விரிவாக அலசுறது. அதாவது லக்ன பாவத்தினுடைய கொடுப்பனையில் என்னென்ன காரகம் இருக்குது, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது விரிவாக அலசுதல். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஜாதகத்தின் ஒரு பாவத்தின் எல்லாவித காரங்களையும் அகம் புறம் என பல கோணங்களில் அலசி சொல்லக்கூடியது தான் இந்த அமைப்பு. அது பல்வேறு உதாரண ஜாதகங்கள் உங்களுக்கு மறுநாள் வரக்கூடிய பாடத்திட்டத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பாடத்திட்டத்தில் பல்வேறு உதாரண ஜாதகங்களை அங்கே முன்கூட்டியே, அதாவது வெள்ளிக்கிழமையே ஜாதகத்தை வாங்கிடுவோம், சனிக்கிழமையும் சில பேர்த்து வாங்குவோம். இங்கே இருக்கிற ஜாதகத்தை இங்கேயே போட்டு சிங்கிள் பேஜ், அதாவது யார் ஜாதகம் கொடுக்குறாலும் அவங்களுக்கு ஃபுல் பேஜ் 18 பேஜ் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு சிங்கிள் பேஜில், அது சிங்கிள் பேஜில் எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும். அது ஆளுங்கிரகம்னா என்ன, பாவ தொடர்பு, கிரக தொடர்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி எல்லாமே வந்துடும். அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். இதை வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்து எல்லா மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலன் சொல்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பலன் சொல்கிற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3:30 மணிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை ஒரு 10 கேள்வி கேட்டு ஒரு எல்லா மாணவர்கள்ட்ட நம்ம கொடுத்தோமா ஒரு ஜாதகத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பலன் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் ஒரு மினிமம் கேரண்டியாக சொல்கிறேன். ஓகேங்களா? இருந்தாலும் இந்த கிளாஸ் வந்து புதிய மாணவர்களாக இருந்தாலும் கூட இந்த 3 நாள் பயிற்சிக்கு அப்புறம் அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு ஒன் டைம், ஏன்னா 2 மாதத்துக்கு ஒன் டைம் தான் இந்த பயிற்சியே வருது, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.